பார்த்து பதவி வழங்கிய கல்லானையே வெளியேறு. தளபதி கொடியை காற்றில் பறக்க விட்ட கல்லானையே வெளியேறு. உனக்கு இலக்காகமா? தாவேக மாவட்ட செயலாளர் அமைச்சர் மூர்த்தியிடம் பணம் வாங்கிக் கொண்டு ரகசிய வேலை பார்ப்பதாகவும் சாதி பார்த்து பதவி வழங்குவதாகவும் தாவேகவினரை போராட்டத்தில் குதித்துள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. தாவேக மதுரை வடக்கு மாவட்ட செயலாளராக கல்லானை விஜயன்பன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் மாவட்ட நிர்வாகிகள் பதவிகள் வழங்குவதற்கு 5 லட்சம் ரூபாய் முதல் கோடிக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு பதவி வழங்குவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் பெண் தொண்டர்களை பாடி ஷேமிங் செய்யும் வகையில் கேலி செய்வதாக தாவேகவினரை போர்க்கொடி தூக்கியுள்ளனர். அமைச்சர் மூர்த்தியிடம் பணம் வாங்கிக் கொண்டு மக்களுக்கான பிரச்சனை தொடர்பாக எந்தவித போராட்டத்தையும் நடத்தாமல் சைலண்டாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். கட்சி சார்பில் ஆற்றிடும் அனைத்து போஸ்டர்களிலும் தனது படம் இடம்பெற வேண்டும் என தொண்டர்களை மிரட்டி வருவதாகவும் கட்சி பதவியை சாதி மதம் பார்த்து வழங்குவதாகவும் கூறி மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விசாலாட்சிபுரம் காலாங்கரை பகுதியை சேர்ந்த தாவேக தொண்டர்கள் சிலர் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் இறங்கினர். சாதி பார்த்து பதவி வழங்கிய கல்லானையே வெளியேறு. ஏமாற்றாதே ஏமாற்றாதே எங்கள் தளபதியை ஏமாற்றாதே. உனக்கு இலக்காகமா? ஜாதி பார்த்து இங்க நிறைய ஊழல் நடக்குது சார். ஜாதி அவங்களோட கேஸ்ட் சம்பந்தங்களா இருந்தா அவங்களை அப்படியே அரவணைச்சு வச்சுக்கிறது, மற்ற கேஸ்ட்காரங்களா இருந்தா அவங்களை விலக்கி விட்டுறது. கிழக்கு வடக்கு தெற்கு மேலூர் சோழவந்தான்னு 5 தொகுதி ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க. 5 தொகுதியுமே எந்த வேலையுமே நடக்கல. இப்போ ஒரு முக்கியமான அமைச்சர்கிட்ட வெளியே போயிட்டார். அது வந்து ஒரு ஆள்கிட்ட இல்லை சார், ஒவ்வொரு வார்டுலயுமே வேலை போயிட்டாரு. ரொம்ப மன உளைச்சல் சார். ரொம்ப பாடி ஷேமிங் பண்றாரு, குந்தாணின்னு கூப்பிடுறாரு. இதுக்கு வேற வேலை இல்லை. ஆனா உணவு மக்கள் பிரச்சனை சாக்கடையாளுன்னு கொசுக்கு போய் மாநகராட்சிக்கு அலைஞ்சு அப்படின்ட்டு வருதுன்னு ஒரு மாதிரி அவமானப்படுத்துறாங்க. இதுகுறித்து மாவட்ட செயலாளர் கல்லானையிடம் கேட்டபோது என் மீது புகார் தெரிவித்த பெண் மீது செல்போன் கடை பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை என பல்வேறு வழக்குகள் உள்ளன. இதனால் கட்சிக்கு கெட்ட பெயர் வந்துவிடும், ஒழுங்காக இருக்க வேண்டும் என கண்டித்திருந்தேன். இந்த சூழலில் தான் என் மீது ஆதாரமற்ற புகார்களை அடுக்கி இருக்கிறார்கள். அமைச்சரிடம் படம் வாங்கினேன், பாடி ஷேமிங் செய்தேன் என சம்பந்தமே இல்லாத புகார்களை தெரிவிக்கிறார்கள். இது பொய்யான குற்றச்சாட்டு. இந்த விஷயத்தை இன்பராஜ் என்ற முன்னாள் நிர்வாகி கையில் எடுத்து உள்ளடி அரசியல் செய்ய பார்க்கிறார். இவர்கள் செய்யும் அரசியல் தெரியாமல் சிலர் செய்தியாக வெளியிட்டுள்ளனர். நான் எப்படிப்பட்ட நபர் என்று தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் மக்களுக்கும் தெரியும் என தெரிவித்துள்ளார்.